ஒரு செல்லப்பிராணி அதோட ஓனரோட உடம்புல சில மாற்றங்கள் வர்றத கவனிக்குது. கொஞ்ச நாள்லயே அதுக்கேத்த மாதிரி அந்த ஓனருக்கு கேன்சர் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அவங்களுமே ரொம்ப டல்லாகி டயர்ட் ஆறாங்க. திடீர்னு ஒரு நாள் இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போகணும் அப்படின்றனால அவங்க வீட்ல இருந்த செல்லப்பிராணிய மறந்துடுறாங்க. இருந்தாலுமே அந்த செல்லப்பிராணி அங்க இருக்கிற மிச்சத்தை சாப்பிட்டுட்டு அதுவும் அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள அந்த ஓனரோட ஹஸ்பண்டும் வந்து அதுக்கு கரெக்டா சாப்பாடும் கொடுத்துடுறாரு. தன்னோட உடல்நிலையால அந்த செல்லப்பிராணியை ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுமே அவ ரொம்பவுமே ஃபீல் பண்றா. இருந்தாலுமே அவ இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போறா அப்படின்றது அந்த செல்லப்பிராணிக்கு தெரிய வருது. அதனாலேயே அந்த ஓனர் எங்க போனாலுமே அவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு போகுது. திடீர்னு ஒரு நாள் அவங்க காட்டு பகுதியில கீழே விழுந்துருவாங்க. அந்த நேரம் கூட அந்த செல்லப்பிராணி தான் அவங்களை காப்பாத்துது. பக்கத்துல இருந்து இவ்வளவு தூரம் காப்பாத்தியும் ஆனா கடைசியில அந்த ஓனருக்கு இறுதி கட்டம் வரும்போது அந்த செல்லப்பிராணியால காப்பாத்த முடியல. அதனால அந்த ஓனரோட கடைசி நாளுக்கு முன்னாடி நைட்டு அந்த ஓனரோட பெட்லயே படுத்துட்டு அவங்களையே பார்த்துட்டு இருக்கு. அந்த ஓனருக்கும் இந்த செல்லப்பிராணிய பார்த்துட்டு அப்படியே அவங்களோட உயிரும் பிரிஞ்சிடுது. மனுஷனோட வாழ்க்கையே இதுதான். இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கு நம்ம சந்தோஷப்படணுமா இல்ல நம்ம பிடிச்சவங்களை விட்டு நம்ம போக போறோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறதானே தெரியல.